ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் பூஜை ரூம் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன், பூஜை ரூம் டூர் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் வீட்டில் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து பார்த்தா வந்து பூஜை ரூம் தெரியும். ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம்லேருந்து நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா தெரியுது இல்லையா, அது வந்து மெயின் டோர். அதுதான் வந்து மெயின் டோர், வீட்டுக்கு வெளியில் போகிறதுக்கான டோர். ஸோ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போனோம் அப்படின்னா அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூமு தான் வந்து நான் பூஜை ரூமாக வந்து மாற்றிருக்கேன். ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து சாமி படம், அதுக்கு பக்கத்தில் 2 விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் மீதி இருக்கிற வாலில் வந்து சாமி படம் மாட்டிட்டு கீழே காஃபி டேபிளில் கொஞ்சம் இது அரேஞ்ச். ஸோ இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாசெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து இங்கே லைனின் கிளாசெட் இல்லை நீங்கள் கோட் கிளாசெட், அது எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ரூமோட பர்பஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ், ஸோ அந்த மாதிரி இல்லை கோட்ஸு, ஸோ டக்குன்னு வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போட்டுட்டு போகிற மாதிரி கோட்ஸ். ஸோ அந்த கோட்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரூம். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரொம்பலாம் வின்டர் என்ன லைக் ஒரு 3-4 months இருக்கும். ஸோ அவ்வளோதான், மற்ற டைம் இந்த கோட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ஏன் பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய இமேஜினேஷன் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி வச்சு ஒரு ப்ராப்பராக நம்ம ஊரில் வந்து க்ளோஸ்டாக கதவு வச்சு ஒரு பூஜை ரூம் எப்படி இருக்குமோ ஸோ அதை இமேஜின் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரியே வந்து நான் ரீக்ரியேட் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஓன் ஹவுஸ் வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசெட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் எப்படி வந்து இதை வந்து பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு. டோரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாயிலை தோரணம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து சாமி படமும் பக்கத்தில் வந்து 2 விளக்கும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால் தான். ஸோ அதனால் வந்து என்கிட்ட மீதி இருந்த எல்லா சாமி படங்களையும் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் வாலில். ஸோ அப்புறம் சிலைகள்லாம் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஐக்கியாவிலேருந்து வாங்கின ஒரு காஃபி டேபிள் இருந்தது. ஸோ அந்த காஃபி டேபிள் வந்து ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சிப்பாக இருந்தது. ஸோ அதை வந்து அந்த ரூம்குள்ளே அந்த சாமி படங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து அந்த காஃபி டேபிளை வச்சு ஸோ விளக்கு, என்கிட்ட இருக்கிற மற்ற சாமி சிலைகள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணேன். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நான் டாலர் ட்ரீயில் வாங்கினேன். ஐ திங்க் அந்த பேக்கில் வந்து 6 ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. ஸோ ஒன்றை வந்து அந்த விநாயகருக்கு பின்னாடி ஸ்டிக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் விளக்குக்கு கீழே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஒவ்வொரு விளக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து ஐக்கியாவிலேருந்து வாங்கின ஒரு காஃபி டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபூதி, குங்குமம், சந்தனம், ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன்.
இன்னொரு பிளேட்ல வந்து அந்த கற்பூர தட்டு, மணி, அப்புறம் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்து அகர்பத்தி ஸ்டாண்ட் வச்சுட்டு, ஸோ அதுக்கு அடியில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று, பிளாக் கலர் பேஸ்கெட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அகர்பத்தி, அப்புறம் வந்து விளக்குக்கு போடுற திரி, கற்பூரம். ஸோ இந்த கற்பூரம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பேக் வந்து கற்பூரம் இருக்குது. ஸோ அதை ரீஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்து அப்பப்போ பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பூஜை ரூம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலது வந்து அம்மா இங்கே வரும்போது கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட இன்லாஸ் வந்து அவங்களும் வெக்கேஷனுக்கு இங்கே வரும்போது கொஞ்சம் படங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணது தான் இது எல்லாமே. இந்த ராதை கிருஷ்ணன் இந்த சிலை வந்து என்னோட தம்பி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான். இந்த வெள்ளி பிள்ளையார் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரிப் வந்திருந்த போது வந்து வாங்கினது. அதே மாதிரி இந்த விளக்கு எல்லாமே நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியாவுக்கு வந்து வெக்கேஷனுக்கு வரும்போது சரி என்ன வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தது தான் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து என்னோட அத்தை கிஃப்ட் பண்ணது. இந்த வாழை மரம், அப்புறம் இந்த துளசி மாடம், அப்புறம் தெரியும் ஓகே இந்த கும்பம், இதெல்லாமே. இது வந்து இந்த விநாயகர் வந்து இங்கே வந்து கான்கார்டு முருகன் கோவில் இருக்குது. ஸோ அந்த முருகன் கோவிலில் வந்து ஏதோ ஒரு விசேஷ நாள் போகும்போது கிளே மோல்டிங் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அப்போது கனிஷ்கா வந்து இந்த மோல்டில் பண்ணி அதை வந்து பெயிண்டிங் பண்ண விநாயகர். இந்த விநாயகர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த விநாயகர். வந்து ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஒரு ரூமை வந்து எங்களால் வந்து பூஜை ரூமாக வந்து மாற்ற முடியல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புக் ஷெல்ஃப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப்ஸை நீங்கள் வாங்கி அதில் கூட வந்து நீங்கள் வந்து பூஜை ரூம் செட் பண்ணலாம். நாங்கள் வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறபோது நானும் ஒரு புக் ஷெல்ஃபை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாமி படங்கள் வச்சு பூஜை ரூமாக வந்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வச்சுருந்த சாமி ஷெல்ஃப். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் and also click the bell icon. Thank you so much for watching.